நெல் கொள்முதல் வந்து செய்யலன்னு எதிர்க்கட்சிகள்லாம் தொடர்ந்து சொல்றீங்க. ஆனால் அவர் தமிழக துணை முதல்வர் வந்து இதுவரைக்கும் எந்த விவசாயிகளும் வந்து அந்த புகார் நெல் கொள்முதல் செய்யறது புகார் சொல்லியிருக்காரு. அந்த புகார் யார் மீது கொடுக்க முடியும்? இதில் நெல் கொள்முதல் நிலங்களில் வந்து நெல்லை வந்து முறையாக அவங்க எடுத்துருக்கணும். எடுக்காதனால என்ன ஆகுதுன்னாக்கி எடுக்கிறதுல தாமதம் ஏற்படுது. முதல்ல ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ வந்து பயிர்கள் வந்து இப்போ 5000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அது எங்கே செலவு பண்ணாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கேள்வி. ஆனால் எப்போ கேட்டாலும் துணை முதலமைச்சர் கேட்டாலும் அல்ல முதலமைச்சர் கேட்டாலும் 95% எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், 5% பாக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 5000 கோடி ரூபாயில 95% எங்கே எந்த வேலைகள் எந்த பணிகள் முடிஞ்சதுன்னு அவங்கள்ட்ட விளக்கமாக கேட்டால் அதுக்கு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு 17% அந்த நெல் கொள்முதலில் இப்போ குறுவை சாகுபடியை பொறுத்த மட்டும் 17% 25% உயர்த்து கேட்டிருக்காங்க. மத்திய அரசனுடைய குழு வந்திருக்கு. அதை பொறுத்து அவங்க நிச்சயமாக விவசாயிகளுக்கு மத்திய அரசு அந்த உதவிகளை செய்யும். பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு விவசாயிகள் வந்து அறுவடை செய்கிறாரு. குறுவை சாகுபடியில் தான் குளறுபடி இருக்குன்னு சொல்றோம் தவிர பொய் குற்றச்சாட்டுல அறுவை சாகுபடியில நாங்க எதுவும் செய்யல. வரக்கூடிய தேர்தலில் வந்து எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்துறது தேர்தல் ஆணையம் என்னங்க எஸ்ஐஆர் ஒவ்வொரு கட்டமா தேர்தல் வரக்கூடிய தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து எஸ்ஐஆர் வந்து அறிமுகப்படுத்துறது வந்து தேர்தல் ஆணையம். அதுல என்ன தவறு இருக்கு? அதாவது என்ன சார் அதை பொறுத்த மட்டும் இப்போ இன்னைக்கு கூட ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அங்க சென்னையில் ஒரு தொகுதியில் 13,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. அது என்ன ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அதில் தலையிட்டு இருக்காங்க. பீகார்ல மாநிலத்தை பார்த்து 65 லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து குறைக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. 30 லட்சம் பேர் அதில் வாக்காளர் இல்லை, ஏற்கனவே இறந்து போனவங்க. மீதி இருக்கிற ஒரு 20 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க, இங்கேயே இல்லாத பேர் சேர்த்திருக்காங்க. இப்படியும் 65 லட்சம் பீகார்ல நீக்கினது அவங்க குறை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில் 9,000 ஓட்டு அதிகமாக இருக்கு. எல்லாமே அதுக்கான ஆதாரப்பூர்வங்கள்லாம் இருக்கு. அதனால வந்து இப்போ எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க நாளைக்கு எதிர்கட்சியாக வரப்போறாங்க. அவங்க அந்த குற்றச்சாட்டை சொல்லுவாங்க. அந்த வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் வந்து முறைச்சா அதனால அடி விழுந்துச்சு அப்படின்னா இப்போ அதுவே செய்தியை பார்த்துதான் எனக்கு தெரியும் அப்படின்றது. அதாவது அன்னைக்கு அவர் வேகத்தில் சொல்லி அடிச்சது அங்கே மட்டும் இல்லை, எங்கே போய் அடித்தாங்க, பார் கவுன்சில் உள்ளே போயும் அடித்தாங்க. அவர் ஸ்கூட்டரில் வந்தார், லேசாக அடிபட்டுன்னு திரும்பி பார்த்ததுக்கு அடித்தாங்க. அப்போ அது மதிப்புக்குரிய திருமாவளவன் அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து லேசாக தான் தட்டினோம், நல்லா அடிக்கலை அப்படின்னு சொன்னார். அதற்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத புரியணும். தேர்தல் வருது, இதுக்கெல்லாம் தேர்தலில் நிச்சயமாக நல்ல ஒரு பதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சமூக நீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சமூக நீதி என்ன, அவங்க எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறனாலே செம்பரியம்பாக்கம் ஏரிக்கு திறப்பு வழக்குங்களை திறக்கிறதுக்கு எங்களை அழைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அப்போ சமூக நீதியை பற்றி பேசக்கூடியவங்க அவங்க கூட்டணிக்குள்ளேயே சமூக நீதி இல்லைன்னா தமிழ்நாட்டில் எப்படி சமூக நீதி தர முடியும்? அவங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.